Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் சாப்டர் 3 ஆன தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சீரீஸ் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இது அதோட கண்டினியூஷன். ஓகேவா? Now see the first question. 2 plus I and 3 minus root 2 are the roots of the equation. அப்படின்னா மிச்சம் உள்ள எல்லா ரூட்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஆல்ரெடி என்ன தெரியும், 2 + I ரூட் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். அப்போது 2 + I இஸ் a root implies 2 - I என்னவாக தான் இருக்கும், இஸ் ஆல்சோ a root. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 - root 2 வந்து ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 3 + root 2 என்னவாக தான் இருக்கும், இஸ் ஆல்சோ ஏ ரூட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஐடியா தெரியணும். அப்புறம் ஒரு ரூட் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதணும், x - 2 + I இன்ட்டு x ப்ளஸ் மைனஸ் தான் x - 2 - I is a factor. எதுக்கு ஃபேக்டர் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த பாலினாமியலுக்கு. ஓகேவா? இதே மாதிரி சிமிலர்லி செகண்ட் இதுக்கும் எழுதிக்கோங்க, x - 3 - root 2 into x - 3 + root 2 3 + root 2. இது என்ன தான், இதுவும் ஃபேக்டர் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இது இதோட ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ப்ராடக்ட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த வேல்யூ, அந்த பாலினாமியல் வந்து இந்த பாலினாமியலை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கண்டுபிடிப்புமா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணுங்கள், x × x x². ஓகேவா? அப்புறம் x × திஸ் வேல்யூ -2 - I × x. அடுத்து இதுவும் மைனஸ் தானா, -2 + I × x. அடுத்து இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் -2 + I × 2 - I. இங்கே எல்லாம் இருக்குது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ ஆன்சர் ப்ளஸ் = 0. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள், x². ஓகே, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் x இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -2x. சிமிலர்லி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? அப்புறம் I × x, ஸோ IX. அடுத்ததில் -2x - IX ப்ளஸ் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + IB × a - IB ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்னது, a² + b². அப்போ a என்னது, இங்கே இதுதான் a, இதுதான் a, இதுதான் b. அப்போ a² + b²னா 2² + I². 1². ஓகே, a + IB ஃபார்மேட்டில் தானே இருக்குது. அப்போது 2² + 1² = 0. ஸோ ஆன்சர் சொல்லுங்கள், x² + IX - IX கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ -4x. 2² என்னது, 2² 2 × 2, ஸோ 4. 1² 1 × 1, ஸோ 1. ஸோ +5 = 0. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சொல்யூஷன். அடுத்து செகண்ட் உள்ள இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், x². இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அடுத்து -3 - root 2 டைம்ஸ் x ப்ளஸ் இங்கே ப்ளஸ், இங்கேயும் மைனஸ் தான். நான் எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் எழுதுகிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு -3 + root 2 இப்படி எழுதுகிறேன். ஓகேவா? அடுத்த டேர்மில் மைனஸ் இன்ட்டு மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ -× - ப்ளஸ்ஸு. இது என்னது, இது a - b, இது a + b. அப்போ ஃபார்முலா என்னது, a² - b². ஓகேவா? = 0. காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் ஃபார்முலாவில் ப்ளஸ் வரும், நார்மல் ரியல் நம்பராக இருந்தால் ஃபார்முலாவில் மைனஸ் வரும்.
ஓகேவா. நான் இதை ப்ராடக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் ரூட் 2x மைனஸ் 3x ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ 3 ஸ்கொயர் 9, ரூட் 2 ஸ்கொயர்னால் என்னது 2 தான், ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 மைனஸ் 2 என்னது 7 ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஃபேக்டராக மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா ஒவ்வொன்றா வச்சு கூட டிவைட் பண்ணலாம். எப்படினாலும் உங்கள் விஷ் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பவர் 4, அடுத்த டேர்மு மைனஸ் 6 எக்ஸ் க்யூபு, அடுத்த டேர்ம் பண்ணால் 7 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்த 4ஆல் பண்ணுங்கள் மைனஸ் 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னது எக்ஸ் க்யூபு, அப்புறம் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 4 6 24 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த டேர்மில் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்புறம் என்ன இருக்குது 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது, அப்போது 28 மைனஸ் 28 எக்ஸ். லாஸ்ட்டாக உள்ளதோட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 5 6 30x. ஓகேவா, மைனஸ் 30x. லாஸ்ட் டைம் என்னது 5 இன்ட்டு 7 35 ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் க்யூப் பவர் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டும் சேம் சைன் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போட்டுருணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 10x க்யூப். பெரிய நம்பர் இங்கே என்னது 6 தான் பெரிய நம்பர், அதோட சைனை அப்படியே போட்டுற வேண்டியதான். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் என்னெல்லாம் இருக்குது 7x ஸ்கொயர் 24x ஸ்கொயர் 5x ஸ்கொயர் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஆட் பண்ணி எழுதிருங்க. 24 5 29 36 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ப்ளஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் எக்ஸ் டேம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் டேமே இல்லை, இதோ ஒன்று இருக்குது. மைனஸ் 28x மைனஸ் 30x ரெண்டும் சேம் சைனில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் 58x. கான்ஸ்டன்ட் டேம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0. நோ just I will take one more page. இப்போ இந்த பாலினாமியல் கிடச்சிருச்சா, இந்த பாலினாமியலை வச்சு அந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. அப்போது இங்கே பாலினாமியல் என்னது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 10x க்யூப் ப்ளஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 58 எக்ஸு ப்ளஸ் 35 கொண்ட டிவைட். எதை டிவைட் பண்ண போகிறோம், கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 6 இதுதான் நம்மளோட கிவன் ஈக்குவேஷன். ஓகேவா, நான் எழுதுகிறேன். எக்ஸ் பவர் 6 மைனஸ் 13 எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 62 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 126 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 65 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 127x மைனஸ் 140. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டோட டேர்மே எடுத்துக்கோங்க. இதோட ஃபஸ்ட் டேர்மும் இதோட ஃபஸ்ட் டேர்ம். அப்போ எக்ஸ் பவர் 6 பை எக்ஸ் பவர் 4 கேன்சல் பண்ணால் என்னாகும், மிச்சம் 2 இருக்கும். 6ல் 4 போனால் ரிமைனிங் 2. அப்போ அந்த 2வை மேலே போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இந்த எக்ஸ் ஸ்கொயரால் ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 என்னது எக்ஸ் பவர் 6, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 10x க்யூப். ஓகேவா, வெறும் பவர் மட்டும் தான் ரைஸ் ஆக போகுது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பவர் மட்டும் ரைஸ் பண்ணி எழுதுங்க. 10x பவர் 3 இருக்குது, இங்கே ஒரு 2 கூட்டினா பவர் 5 ஆயிரும். அடுத்த டைமில் 36 பவர் எவ்வளோ இருக்குது 2 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 ரைஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் 4 ஆயிரும். ஓகேவா, அடுத்து 58x இருக்குது. ஸோ minus 58 x power 3 plus 35 x square.
ஸோ சப் பண்ணுங்க, சப் பண்ணி கீழே எழுதிருங்க. சப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருது? சப் பண்ணோம் அப்படின்னா சைன் எல்லாம் மாற்றிடணும். மைனஸில் ப்ளஸில் இருந்தால் மைனஸ், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகேவா? அப்போ இது ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிக்கும். ஸோ தீஸ் டூ கெட்ஸ் கேன்சல். இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போது கழித்தோம் அப்படின்னா என்னாகும்? 3ன்னு வரும். ஸோ 3x⁵. எது பெரிய நம்பர்? 13 தான் பெரிய நம்பர். அதோட சைன் என்னது? மைனஸ். இது 62லேருந்து 36 போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 40, 62, 26. ஸோ ப்ளஸ் 26x⁴. அடுத்து இங்கே 126 ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப் பண்ணணும். அப்போது சப் பண்ணிவிட்டு எதுலேருந்து எது சப் பண்ணணும்? 126லேருந்து 58 சப் பண்ணணும். ஸோ 60, 66, 68. ஓகே, எனிவே செக் பண்ணிக்கலாம். 2 11 16 8 68. ஓகே, -68x³. ஸோ பெரிய நம்பர் என்னது? இங்கே பெரிய நம்பர் வந்து 126. அதோட சைன் தான் போடணும். ஓகேவா? அடுத்து இதிலேருந்து சப் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ப்ளஸ் 30x². ரிமைனிங் டேர்ம்ஸை இறக்கிடுங்க. 127x - 140. ரிமைனிங் டேர்ம்ஸ் ஒன்று கூட இறக்கியிருக்கலாம். ஓகே, எனிவே நெக்ஸ்ட் இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம் என்னது? இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம் -3x⁵. இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம் என்னது? x⁴. ஸோ -3x⁵ x⁴ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ பவர் கேன்சல் ஆகி மிச்சம் எவ்வளோ இருக்கும்? -3x இருக்கும். இந்த -3xை இங்கே போட்டுருங்க. ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணி திருப்பி எழுதுங்க. முதல் டேர்ம் அதே தான் வரப்போகுது, -3x⁵. ரெண்டாவது டேர்ம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 10. இங்கேயும் ப்ராடக்ட் பண்ணும். இந்த டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணும். அடுத்து இந்த டேர்மும். ஸோ இங்கே என்ன எழுதுகிறோமோ பவரில் அதை வச்சு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மறந்துடக்கூடாது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ், நான் இப்போ ரெண்டாவது டேர்ம் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு போட்டாச்சு. அப்புறம் 3 × 10 எவ்வளோ? 30x⁴. ஓகேவா? அடுத்த டேர்ம் என்னது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -3 × 36 எவ்வளோ? 90, 108. ஸோ 108x³. இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் வரும்ல. ஸோ இதை இறக்க வேண்டாம். நெக்ஸ்ட் மைனஸ், அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 58. So 360s are 180 and 174. 4x². Last term 3 × 35 105 x. ஓகேவா? சைனை மாற்றுங்க. ப்ளஸில் இருந்து மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ கேன்சல் திஸ். ரிமைனிங் உள்ளதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி எழுதுங்க. இது டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப் பண்ணால் 4x⁴. எது பெரிய நம்பர்? 30 தான் பெரிய நம்பர், மைனஸ். இது ப்ளஸில் இருக்குது, அது மைனஸில் இருக்குது. ஸோ சப் பண்ணால் 40x³. எது பெரிய நம்பர்? 108 தான் பெரிய நம்பர். அதோட சைன் எழுதியாச்சு. அப்புறம் இங்கேயும் சப் பண்ணுங்க. -144x². அடுத்து இதுலேருந்து இது ரெண்டும் சேம் சைன். ஸோ ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் என்ன வரும்? 2 மிச்சம் 1 3 2 3 2x ப்ளஸ் மைனஸில் இருக்கா லாஸ்ட் டைம். ஸோ லாஸ்ட் டைமே கீழே இறக்கிடுங்க. x - 140. நவ் இப்போ ஃபஸ்ட் டைம் ரெண்டு எடுங்க. இது -4x⁴. இங்கே என்ன இருக்குது? இங்கே x⁴. ரெண்டு கெட்ஸ் கேன்சல். ஸோ வெறும் 4 வரும், -4. ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? -4ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஆஸ் இட் இஸ் சேம். ஸோ -4x⁴. ஓகே, செகண்ட் டைம் என்னது? இது மைனஸில் -4 3x x -4. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லுங்கள்.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × 10 40x க்யூபு அப்புறம் 4 × 36 4 × 36 4 × 40 160 160ல் ஒரு 16 கழிச்சிட்டோம் அப்படின்னா 144 ஸோ மைனஸ் 144x². அப்புறம் 460 240 அதுலேருந்து 8 சப் பண்ணிட்டோம் அப்படின்னா 232x. அப்புறம் 4 × 35 70 + 70 140. ஸோ சைனை மாற்றுங்க, மைனஸில் இருக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ ஆன்சர் என்னது 0. ஸோ நியூமரேட்டரில் என்ன சொல்யூஷன் வந்திருக்குன்னு பாருங்கள், சாரி கோஷியன்ட்டில். அதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் என்னது x² - 3x - 4 = 0. இதுக்கு இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு t மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஈஸி. -4 - 3. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -4 வேணும், ஆட் பண்ணும்போது -3 வேணும். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போது x + 1 × x - 4 = 0. This implies that x = -1, 4. ஸோ ஓவரால் சொல்யூஷன்ஸை எழுதணும். ஸோ ரூட்ஸ் ஆர் என்னென்ன ரூட்ஸ்னால் இருந்தது, 2 + i ரூட்னா 2 - i ரூட்டு, அப்புறம் 3 - √2 ரூட்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 3 + √2 ரூட்டு, தென் -1 and 4. ஓகேவா? இவ்வளோதான் ஃபஸ்ட் சம். ஃபஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் ஒரு சம் கேட்கலாம். ஓகேவா? அண்ட் இதை விட ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? செகண்ட் கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். மோஸ்ட்லி பவர் 4 பவர் 3ல் உள்ள ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லாம் நம்மக்கிட்ட இல்லை, இருக்குது. பட் அதான் சொல்யூஷன்ஸோட ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நாட் லைக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னது, x² ax² + bx + c. இப்படி ஒரு இது ஈக்குவேஷன் இருக்குது. a ≠ 0னா இதோட சொல்யூஷன் என்னது, x = -b ± √b² - 4ac/2a. இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் க்யூபுக்கும் பவர் 4க்கும் இருந்தாலுமே அது ரொம்ப பெரிய சொல்யூஷன். ஸோ இன் ஜென்ரல் பவர் 3லேயோ பவர் 4லேயோ உள்ள ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? பட் சில ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? லைக் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், எக்ஸோட பவர் 4ல் இருக்குது, அது எக்ஸோட பவர் ஸ்கொயரில் இருக்குது. அதாவது ஈவன் பவர்ஸில் மட்டும் இருக்குது. ஈவன் பவர்ஸில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா y = x² எடுத்துக்க போகிறோம். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. மொதல் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, x பவர் 4ல் இருக்குது. ஈக்குவேஷன் என்னது, x பவர் 4 - 9x² + 20 இருக்குது = 0. இதை மாற்றி எழுதுங்க, x² the whole square -9 × x² + 20 = 0 இருக்குது. நம்ம இப்போ எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், x²க்கு பதிலாக தான் y-ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x²க்கு பதிலாக y² - 9 × y + 20 = 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது ஈஸி தானே. ஆன்சர் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 20, ஆட் பண்ணால் -9 வரணும். 4 5 20, ரெண்டுலேயும் மைனஸ் போட்டுடலாம். அவ்வளோதான். அப்போது சொல்யூஷன் என்னது, y - 4 = 0 ஆர் y - 5 = 0. ஓகேவா? இப்போ இதிலேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க y = 4 ஒரு சொல்யூஷன் ஆர் y = 5 ஒரு சொல்யூஷன். ஆனால் இதோடு நமக்கு சொல்யூஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. ஏன், நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம். என்ன சப்ஸ்டியூஷன், y-க்கு பதிலாக x²க்கு பதிலாக y-ன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால தான் நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போ திருப்பி y-க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், x² சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y-க்கு பதிலாக x² சப்ஸ்டியூட் பண்ணால் 4, இந்த பக்கம் x² சப்ஸ்டியூட் பண்ணால் 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், ± √4. இந்த பக்கம் எக்ஸோட வேல்யூ ± √5. √5 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். பட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். என்னென்னு இதை எப்படி எழுதலாம், √2 × 2ன்னு எழுதலாம். √4 அது என்னது 2. ஸோ ஆன்சர் என்ன, ± 2.
ஸோ ஓவராலாக சொல்யூஷன்ஸ் எழுதிருங்க. therefore solutions are roots ஆர்னு எழுதிக்கோங்க. roots are plus or minus 2 and plus or minus root 5. இந்த சம் ரொம்ப சிம்பிள். எப்படி இந்த ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்ததுனால, இல்லைன்னா இந்த சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். y is equal to x ஸ்கொயருங்க சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஷின், இந்த மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் எப்போ உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் 2 விஷயம் செக் பண்ணணும். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் பாருங்கள். இதோட கோஎஃபிஷியன்ஸ் ஒவ்வொன்றோட கோஎஃபிஷியன்ஸையும் செக் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொன்றோட கோஎஃபிஷியன்ஸையும் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் given equation, add the coefficients of the given equation. ஓகேவா? ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது சம் 0 வந்துருச்சு அப்படின்னா x equal to 1 is a root. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும், இருக்க கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது சம் 0 வந்துருச்சு அப்படின்னா x equal to 1 is a root. ஓகேவா? ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா 1 வந்து அதுக்கு ரூட்டாக இருக்கும். இதுதான் இந்த இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் உள்ள கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் என்னது, 1 -3 -33 +35. ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 2 ப்ளஸ் சைனில் உள்ள 2 ஆட் பண்ணுங்கள், மைனஸ் சைனில் உள்ள 2 ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் சைனில் உள்ள 36 மைனஸ் சைனில் உள்ள 36. ஆன்சர் என்னது, 0. ஸோ என்ன இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், this implies that x equal to 1 is a root. ஓகே, x equal to 1 ரூட் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன மெத்தடுக்கு போகலாம், x equal to 1 ரூட் அப்படின்னா எய்தர் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணலாம், x - 1 வச்சுட்டு இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணி எழுதலாம். இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரூட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வெளில போட்டு இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் உள்ளே எழுதிக்கோங்க. 1 -3 -33 35. ஓகேவா? மொதல் வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணால் 1 × 1 இந்த 2 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் என்னது, 1 × 1 1 தான். ஸோ 1. அப்புறம் இது 2ஐயும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த 2 ஈக்குவேஷன் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப் பண்ணிடணும், பெரிய நம்பரோட சைனை போட்டணும். திருப்பி 1ஐயும் 2 -2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், -2. திருப்பி இது 2ஐயும் ஆட் பண்ணணும், சேம் சைன். ஸோ அப்படியே ஆட் பண்ணி எழுதிருங்க. திருப்பி இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 1 × -35. அப்போ ஆன்சர் என்னது, -35. ஸோ 0. ஓகேவா? அப்போது நமக்கு தேவையான ஈக்குவேஷன், மிச்சம் உள்ள ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, x² ஒரு பவர் குறைச்சிக்கணும். x³ கொஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா x² x இப்படி எழுதிக்கணும். ஓகேவா? அப்போது இப்போ உள்ள லிமிட்டட் சொல்யூஷன் என்னது, x² -2x -35 = 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். t மெத்தட் போட்டுருங்க. -35 -2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 35 வரணும்னா ஒரே பாசிபிலிட்டி 5 × 7 தான். ஒன்று 1 × 35 போடலாம், அப்படி இல்லைனா 5 × 7 போடலாம். எதில் டிஃப்ரென்ஸ் 2 வருமோ அந்த நம்பர் எடுத்துக்கணும். இது 2ஐயும் சப் பண்ணால் தான் 2 வரும். ஸோ பெரிய நம்பரில் சைனை போட்டுருங்க, அவ்வளோதான். -2 இருக்கிறதுனால. ஸோ ஆன்சர்ஸ் என்னது, x + 5 x - 7 = 0. This implies that xோட வேல்யூஸ் என்னெல்லாம், -5 7. முதல்ல என்ன ரூட் கண்டுபிடிச்சோம், 1. x = 1. ஸோ 1 ஆர் தி ரூட்ஸ். ஓகேவா? நான் அடுத்த கொஷின். இந்த கொஷினுக்கு நீங்கள் கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். எல்லா கோஎஃபிஷியன்ஸை ஆட் பண்ணால் 2 + 11 -9 -18. சேம் சைன்ஸ்லாம் ஆட் பண்ணால் 13. இது -27 ≠ 0. ஸோ 0 வரல. ஒருவேளை 0 வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, sum of odd coefficients, odd powers equals sum of even powers. இதை செக் பண்ணணும். இது சேமாக வந்துச்சு அப்படின்னா -1 is a root. ஓகேவா? அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். -1 is a root. முதல்ல மேலே எழுதியிருக்குது என்னென்னு பார்ப்போம். sum of odd powers and sum of even powers. இதில் உள்ள odd powers என்னெல்லாம், பவர் 3ல் உள்ளதும் இதுவும். இதில் உள்ள ஈவன் பவர்ஸ்னால் ஸ்கொயரில் உள்ளதும்
எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம் இங்கே கான்ஸ்டன்ட்னா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இது ரெண்டும் சேமாக வருதான்னு பார்க்கணும். அப்போ ஆட் பண்ணி பார்க்கலாமா? இது வரல, ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து செக் பண்ணலாம். 2 ஆட் பவர்ஸ்லாம் மல்டிப்ளை ஆட் பண்ணுங்கள். 2ம் -9ம் 2 - 9 என்ன வருது? -7. இப்போது ஈவன் பவர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 11 -18 சப் பண்ணோன்னா 7, பெரிய நம்பர் என்னது 18. ஸோ ரெண்டும் சேம் இல்லையா? ரெண்டும் சேமாக வந்துருச்சு. இப்போது ரெண்டும் சேமாக வந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? -1 இஸ் a root. This implies that x equal to -1 is a root. இது ரூட்னா என்ன பண்ணலாம்? -1ன்னு வெளில எழுதிட்டு ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதிருங்க. 2, 11, -9, -18. 2 மல்டிப்ளை பண்ணால் -2 சப் பண்ணிங்க அப்படின்னா 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9 ஆட் பண்ணி எழுதிங்கன்னா -18 ப்ளஸ் 1 × 18 18 ஆட் பண்ணிங்கன்னா 0. ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்க சொல்யூஷன் என்னது? 2x² + 9x - 18 = 0. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்க சொல்யூஷன். திஸ் கோன் இம்ப்ளைஸ் தட் இதில் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுக்கு -b ப்ளஸ்ஸா மைனஸ் போட்டலாம். ஓகேவா? மேபி சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் வேறு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 × 18 ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகாது. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? -36 வருது 9. மல்டிப்ளை எப்படி பண்ணுறேன்னு புரியுது தானே? இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிக்கணும், இதோட ஆன்சரு கீழே எழுதிக்கணும். ஸோ 36ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்? 1 × 36 அது இதில் வராது, ஸோ இது கிடையாது. 2 × 18 அதுலேயும் 9 வராது. 3 × 12 இதில் சப் பண்ணால் 9 வரும். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கலாம்? மேபி 3 × 12 வரலாம் ஆன்சர். ஸோ 3, 12 இங்கே மைனஸ் மேலே இருக்குது, பட் கீழே இல்லை அப்படின்னா சின்ன நம்பரில் மைனஸ் போட்டுடணும். ஸோ ஆன்சர் என்னது? x - 3 × x + 12 = 0. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் என்ன வரும்? x = -1, 3 and -12. These are the solutions. Last sum. அடுத்த கொஷினில் பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இது பாருங்கள் சால்வ்டு மாதிரி தான் இருக்குது, பட் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணுறப்ப இதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே இது -2 இது -3 இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -5 வரும். சிமிலர்லி இங்கே -2 இங்கே +2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -5. அப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம மேபி ஏதாவது ரிலேஷன் கிடைக்கலாம். ஓகேவா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x - 2வையும் x - 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x - 7 x + 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. +19 = 0. இதனையும் மல்டிப்ளை பண்ணால் x² -3x -2x +6 இதை மல்டிப்ளை பண்ணால் x² +2x -7x -7x மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -14 +19 = 0. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x² இது ரெண்டும் சேம் சைனில் இருக்கா? 3xம் -2xம் சேம் சைனில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5x + 6. அதுமாதிரி இங்கேயும் x² -5x -14 +19 = 0. ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம ஒன்று ஆல்ரெடி படித்தோம். அதில் அந்த சம்மில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? x² பதிலாக yன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம்? சப்ஸ்டியூட் x² -5x = y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் இன்னும் சின்ன ஈக்குவேஷனாக மாறிடும்.
அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இது என்ன ஆகும், இந்த வேல்யூ y ஆயிரும். ஸோ y + 6, இங்கே y - 14 + 19 = 0. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். y² - 14y + 6y, இது -84 + 19 = 0. அப்போ y² - 14y இங்கே 14y இல்லைல்ல, இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது பாருங்கள். இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போது -8y, அப்புறம் இது 84லேருந்து 19 சப் பண்ணோம் அப்படின்னா 65 63 20 சப் பண்ணோன்னா 64. ஸோ ஒன்று ஆட் பண்ணால் 65. ஓகே, -65 = 0. இப்போ மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம், x = -b ப்ளஸ்ஸா மைனஸில் போட்டலாம். √b² - 4ac/2a. ஓகே, இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபிசி என்னன்னு தெரியணும்ல. ஏபிசி என்னது, இந்த ஈக்குவேஷனுக்கு a வந்து y² கோஎஃபிஷியன்ட், இதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ a என்னது 1, b என்னது இதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ b என்னது b -8, c என்னது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் -65. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். மைனஸ் b என்னது -8, ஸோ +8 + -√8² என்னது 64 -4 × ac. 4 × a ஓட வேல்யூ என்னது 1 × c ஓட வேல்யூ என்னது -65/2 × a ஓட வேல்யூ 1. ஸோ 8 + -√64 + 4 × 65 எவ்வளோ, 240 260 நினைக்கிறேன் /2. ஸோ 8 + -√324/2. ஸோ சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா 8 ± இது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 18². ஸோ 18/2. ஓகேவா, 18² தான் 324. அதனால நான் டைரெக்டாக 18 எழுதிட்டேன். ஓகே தானே, which is equal to ஒன்று 2 சொல்யூஷன் வரணும்ல. 2 சொல்யூஷன் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். ஒன்று 8 + 18/2 x = r 8 - 18/2 x = 8 + 18 2 ஆட் பண்ணால் 26/2. ஆன்சர் என்னது 13. y தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். y = 13 ஒரு ஆன்சர். இங்கே சப் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் வரும். ஸோ y = -5. சப் பண்ணோம் அப்படின்னா -10, 2ஆல் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா -5. இன்னும் சொல்யூஷன் முடியல. ஓகே, இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. y தான் நமக்கு கிடச்சிருக்கு. பட் y என்னது, y = x² - 5x. ஸோ இந்த சப்ஸ்டியூஷனை இங்கே கொடுக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் போட்டு x என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே தானே. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், x², ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். x² - 5x -13 = 0 ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் x² - 5x + 5 = 0 இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ சால்வ் பண்ணலாம். இதுக்கும் அதே -b ப்ளஸ்ஸா மைனஸே போட்டுருங்க. -b ப்ளஸ்ஸா -√b² - 4ac/2a. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ ஏபிசி மட்டும் எழுதிடுங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு a என்னது 1, b வந்து -5, c வந்து -13. இந்த ஈக்குவேஷனில் a வந்து 1, b வந்து -5, c வந்து 5. ஓகேவா, ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிடுங்க ஃபார்முலாவில். இங்கே -b ப்ளஸ்ஸா -√b² - 4ac/2a. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா. b என்னது -5 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் b வந்து -5. ஸோ இங்கே -5 போட்டோன்னா -× -5 என்னாகும், +5ன்னு மாறிடும். ஸோ 5 ± √5² என்னது 25 -4 × a என்னது 1 தான், c -13/2 × 1. அப்புறம்
5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு இது எவ்வளோ 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 4 13 சார் 52 by 2 equal to 5 plus or minus root of add பண்ணா என்ன வரும் 77 by 2 இதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ எக்ஸுக்கு இது ஒரு சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷன் இந்த பக்கம் கண்டுபிடிப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பி என்னது பி வந்து -5 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் +5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயருக்கு ஆன்சரை டேரெக்டாக எழுதிடலாமா 25 minus 4 into a 1 c வந்து 5 by 2a 2 into 1 okay 5 plus or minus root of 25 4 5s are 20 by 2 so 5 plus or minus root 5 by 2 so இதான் நம்மளோட x ஓட சொல்யூஷன் ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு மெத்தடுமே நமக்கு அப்ளை ஆகாது இல்லையா இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இதில் எல்லாமே நான் நெகட்டிவாக இருக்குது இது 2 இருக்குது இது 2 இருக்குது ஸோ முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 0 வருதா வராது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஸோ ஆட் பண்ணால் நாட் ஈக்குவல் டு 0 தான் ஸோ மொதல் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது செகண்ட் மெத்தட் என்ன சொன்னோம் ஆட் பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் ஈவன் பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் சேமாக வருதான்னு பார்க்கணும் இது 2 + 2 4 இது 3 + 3 6 ரெண்டுமே சேமாக இல்லை அப்போ ரெண்டு மெத்தடையுமே அப்ளை பண்ண முடியாது அப்போ இந்த சம்மை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சம்மில் காமனாக எதையாவது எடுக்க முடியுமான்னு பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே 2 இருக்குது இங்கே 3 இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கேயும் 2x + 3 இருக்குது அப்போது மொதல் ஈக்குவேஷன்லேருந்து இது ரெண்டுலேயும் x² காமனாக இருக்குமா அதை தூக்கி வெளில போட்டுருங்க அப்போ தான் இந்த சம்மை சால்வ் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும் x² வெளில எடுத்துட்டோம் மொதல் ஈக்குவேஷன்லேருந்து அப்படின்னா x² வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேருந்து x² போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும் ஒரே ஒரு x இருக்கும் 2x ப்ளஸ் இந்த x² ஃபுல்லாக வெளில வந்துடும் அப்போ வெறும் 3 மட்டும் இருக்கும் ப்ளஸ் 2x + 3 = 0 இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டேர்மும் சேம் டேர்ம் ஸோ வெளில தூக்கிடலாம் ரெண்டு காமனாக இருக்குது வெளில எடுத்துடலாம் ஓகே அப்போ ஃபஸ்ட் டேர்மில் மிச்சம் என்ன இருக்குது x², செகண்ட் டேர்மில் மிச்சம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம் x² + 1 = 0 இப்போது p of x into q of x = 0 அப்படின்னா either p of x = 0 இருக்கும் or q of x = 0 இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று இந்த வேல்யூ = 0 இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூ = 0 இருக்கும் அப்போ தனித்தனியாக கண்டுபிடிப்போம் 2x + 3 = 0 implies that 2x என்னாகும் இந்த 3 அந்த பக்கம் போயிட்டுனா -3 ஆயிரும் ஸோ -3 அப்போ x வேணுன்னா மல்டிப்ளையில் இருக்க 2 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும் அப்போ x = -3/2 இது ஒரு சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷன் x² + 1 = 0 அப்போ x என்னது x² என்னது அந்த பக்கம் 1 போயிடுச்சுன்னா -1 x என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் √(-1) பட் √(-1)ங்கிறது என்னது ஐயோட்டா இமேஜினரி நம்பர் ஸோ இதை இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம் x = +(i) ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க எதுவும் குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ